வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் ஆலோசகர் திரு ஜென்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2021 சட்டமன்ற தேர்தல்ல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அவங்க அதிமுக கூட்டணியை எதிர்த்து களம் கண்டாங்க. அந்த கூட்டணியில அப்போ அதிமுக, பாமக, பாஜகன்னு இருந்தது. எல்லாரும் சேர்ந்து களத்துல நின்று 75 சீட் ஜெயிச்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் களம் மாறுது. 2024 தேர்தல்ல பாத்தீங்கன்னா இனி எப்போதும் என்னைக்குமே பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வெளியில வந்தாரு. அதுக்கப்புறம் பாமக பாஜகவோட போய் கூட்டணி வச்சது. ஆனா இரண்டு கூட்டணிகளுமே திமுகவை எதிர்த்து ஒரு சீட்டு கூட வாங்க முடியல. 40க்கு 40 திமுக அடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ நேத்து திருச்சியில நடந்த ஒரு பிரஸ் மீட்ல இபிஎஸ் கிட்ட கேக்குறாங்க, யாரோட கூட்டணி அமைப்பீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு நாங்க கூட்டணி அமைப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. சரி, ஒத்த கருத்துள்ள கட்சிகள்னா அதுல பாமக பாஜக எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, வழக்கமா பாஜகவோட எப்பவுமே கூட்டணி இல்லைன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்கள் அதெல்லாம் தேர்தல் நேரத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லாம நடுவர் ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜகவுடைய தலைவர் தமிழிசை சொல்லியிருக்கிறாங்க, ஒத்த கருத்துன்னு இபிஎஸ் தெளிவா தான் சொல்லியிருக்கிறாரு. ஒத்த கருத்து உள்ள கட்சிகள், எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒத்த கருத்து திமுகவை ஆட்சி பீடத்துல இருந்து கீழே இறக்கணும், திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கறதுதான். அதனால இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த என்டையர் சினேரியோவை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாமே நீங்க தான் காரணம் அப்படின்னு பாக்குறேன். விடுதலை சிறுத்தைகள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க பக்கம் போயிருந்தா அவர் செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் அப்படியே காப்பாத்திருப்பாரா இருக்கலாம். அவங்க எதிர்பார்த்து விடுதலை சிறுத்தைகள் நகர்வுகள் எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க இப்போ உறுதியானதற்கு பிறகு அவங்க பலவீனமான நிலையில மக்களவை தேர்தலை எப்படி எதிர்கொண்டோமோ அதே மாதிரி நிலையில சட்டப்பேரவை தேர்தலையும் எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு அந்த முடிவுக்கு அவர் வந்திருக்க கூடும். அதனால மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரோடையும் சேர்ந்து போவதற்கு ஒரு கிரவுண்ட் தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் இப்போ தோன்றுகிறது அவர் பேசியதை வச்சு பார்க்கும்போது. ஏன்னா எப்போ கேட்டாலும் சொல்லி பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நேற்று அதுல நகர்கிறார். பதில் சொல்லாம வேறு பதிலோட நகர்கிறார். கடைசி தேர்தலுக்கு முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்கிறாருங்கும் போது அந்த சந்தேகம்தான் வருது. ஜெயக்குமார் அதுக்கப்புறம் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு, எப்போதும் எங்களுக்கு பிஜேபியோடு உறவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர் சொல்றத முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியோ அல்லது தங்கமணியோ என்டாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு ரகசியம் அது அப்படின்னு சொல்லிட்டு நகர்கிறாரு. இன்னொருத்தர், நான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு தெரியும் தானே, எனக்கு அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான டோன்ல அவர் நகர்கிறார். அவங்க நேரடியாக அந்த கேள்வியை எதிர்கொள்ளவே மறுக்கிறார்கள். ஆக உள்ளுக்குள்ள இரண்டு விதமான கருத்துக்கள் கட்சிக்குள்ள முட்டி மோதி கொண்டிருக்கின்றன அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இல்லை என்றால் அவங்க பொதுக்குழுல பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதனால இன்னொரு பொதுக்குழுல மீண்டும் கூட்டணி அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும் வரை அதை ஓப்பனாக வெளியில சொல்லாமல் இருக்கக்கூடும் அப்படின்னு நாம நினைக்கலாம். அந்த எல்லாத்துக்கும் அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லா விதமான ஊகங்களுக்கும் இடம் கொடுக்குது. அதனால ஜெயக்குமார் எவ்வளவு ஆணித்தரமாக சொன்னாலும் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணையணும், அப்பதான் இன்னும் இழந்த அந்த வாக்கு வங்கியை அவங்களால தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, விஜய் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ எடப்பாடிக்கு. ஒண்ணு, விஜய் கூட போகலாம், இல்ல பாஜகவோட மீண்டும் கூட்டணி அமைக்கலாம். பாஜகவோட மீண்டும் கூட்டணி அமைக்க அவர் ஒத்துக்கலைன்னா எடப்பாடியுடைய பதவிக்கே ஆபத்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதிமுக மீண்டும் ஒரு முறை இரண்டாக உடையும் அப்படின்னு சொல்லி
கருத்து சொல்றாங்க. அதுல ஒரு பாதி வந்து விஜயோடவும் ஒரு பாதி பாஜகவோடவும் போயிட்டு வாய்ப்பு இருக்குன்னு. இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே மீண்டும் ஒரு பிளவு அதிமுகவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அப்படி வர விட்டுருவாரா இபிஎஸ்? பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு சுமூகமான நிலையை எட்டவில்லை என்றால் அவர்கள் வந்து அந்த கட்சியை பிளப்பார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அவங்க நிச்சயமாக நடக்கும். ஆனா விஜயோட ஒரு செக்ஷன் போகும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் சாத்தியமானதுன்னு எனக்கு தெரியல. பிஜேபியோட போறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, ஒரு ஒரு செக்ஷன் தயாராக இருக்கிறாங்கிறது செய்திகள் மூலமாக கேள்விப்படுகிறோம். எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி இன்னும் மேலும் சிதறாமல் தடுக்கிறதுக்காக கூட அவருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் பிஜேபியோட போறதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். அதாவது பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை அவருக்கே கொடுத்து பேசுறதாக இருந்தால் அவருக்கு வேற வழக்குகளை பற்றியோ ரெய்டுகளை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. அவர் வந்து வருவதை எதிர்கொள்வோம்னு முன்னாடி எப்படி சொல்றாரோ அதே மாதிரி சொல்வாருன்னு எதிர்பார்க்கலாம்னா இந்த காரணத்துக்காக அதுல சமரசம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தங்கமணி, வேலுமணி, வீரமணி போன்ற சி.வி. சண்முகம் எல்லாருமே கிட்டத்தட்ட பிஜேபியோட எந்த முரண்பாட்டையும் வளர்த்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்கன்னா அவர்களுடைய அழுத்தம் கட்சிக்குள்ள இருந்தது என்றால் எடப்பாடி பழனிசாமி இது போன்ற ஒரு நிலையை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் இதை பார்க்கும் போது தோன்றுகிறது. விஜய் கூட கூட்டணி போகணும் அதிமுக நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா விஜய் பாஜக கூட சேர்ந்தாவது 2வது இடத்துக்கு வந்து விஜய்க்கு இடம் கிடைக்காம செய்தார் என்றால் அவருக்கு இன்னும் கொஞ்ச காலம் லீஸ் ஆஃப் லைஃப் கிடைக்கும். அது இல்லாம ஆனா பிஜேபியோட சேர்ந்ததுக்கான பலன்களை அனுபவிக்கணும், அங்கேருந்து வரக்கூடிய ஆபத்துகள் வரும். அது ஒரு பக்கம். ஆனா விஜய் கூட கூட்டணி போயிட்டு விஜய் வந்து ஜெயலலிதா விஜயகாந்துக்கு ஒரு 40 சீட்டு கிடைக்கிறதுக்கு வழி செய்து கொடுத்த மாதிரி இவங்க வந்து விஜய்க்கும் அதே மாதிரி ஒரு கிரவுண்ட செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது அதிமுகவுக்கு நல்லது இல்லை. அதனால விஜயோட அவர் போக மாட்டாரு. அவர் வந்து விஜய் பெயரை சொல்லி விஜய்க்கு ஆதரவாக கட்சிக்குள்ள இருக்கிற சில அதிருப்தியில வர்றவங்க விஜய் பக்கம் நகர்ந்து விடக் கூடாதுங்கிறதுக்காக கூட்டணிக்கு விஜய் வர்றாருன்னு ஒரு கதையை சொல்லி 2026 வரைக்கும் அப்படி தள்ளிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணலாம். கடைசி நேரத்துல அது நடக்கல, இப்ப வெளியில போய் நீங்க அங்க என்ன பண்ண போறீங்கன்னு கட்டைல் பண்றதுக்கு அந்த எக்ஸோடஸ தடுப்பதற்காக அப்படி ஒரு உத்தியை கூட அவர் கையாளலாம். அதனால பிஜேபி வர்சஸ் விஜய் அப்படின்னு பார்த்தா அந்த இரண்டுக்கும் நடுவுல இவங்க ஊசலாடுறாங்க. இப்போ ஒத்த கருத்து அப்படின்னு அந்த ஒற்றை வரியில நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கணும்னா இவங்க எல்லாருமே கூட ஒரே அணிக்கு வருவதற்கு முயற்சி பண்ணலாம். அது கொஞ்சம் வலிமையான அணி, அதனால திமுகவோட போட்டியிட்டு பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்துல வரலாம். சூழல்கள் மாறும்போது அந்த பக்கத்திலையும் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவங்க திமுக தரப்பும் முயற்சி செய்யும், மற்ற கூட்டணி கட்சிகளும் முயற்சி செய்வாங்க. அவர்களும் இன்னும் கூட்டணிக்குள்ள இணையாமல் வெளியில உதிரிகளாக இருக்கக்கூடியவர்களை தங்கள் பக்கம் சேர்ப்பதற்கு முயற்சி செய்யலாம். அது இந்த பக்கம் என்ன நகர்வுகள் இருக்குதோ அதை பொறுத்துதான் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பழைய கூட்டணியை புதுப்பிக்க திரும்ப கொண்டு வர சேர்க்க முயற்சி செய்யறாரு இபிஎஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு தரப்பு கருத்து என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு சூசைடல் அட்டெம்ப்டா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க வந்து பாஜகவோட கூட்டணி வச்சீங்கன்னா உங்க கிரெடிபிலிட்டி வந்து சுத்தமா அஃபெக்ட் ஆயிடும். போன தடவை கிடைச்ச 75 சீட்டு கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு கருத்து இருக்கு. இன்னொரு தரப்புல சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா கோர் ஓட் பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் சிமிலர் மைண்ட் செட் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான். சாஃப்ட் இந்துத்துவா இருக்கிறவங்க தான் இவ்வளவு நாள் அதிமுக ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க தான் இப்ப பாஜக பக்கம் போயிருக்கிறாங்க. அப்ப மீண்டும் இவர்கள் இணையும் பொழுது கணிசமான ஒரு வாக்கு வந்து பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் பாசிபிள்னு நீங்க நினைக்கிறீங்க? மீண்டும் கூட்டணி அமைஞ்சா வாட் வில் பி தி ஃபேட் ஆஃப் ஏடிஎம்கே? அது எடப்பாடி பழனிசாமியினுடைய கான்பிடன்ஸ் லெவலை பொறுத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கான்பிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருந்தது என்றால்
மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக வாக்குகள் கிடைச்சது. நிறைய இடங்கள்ல இவங்க 3வது இடத்துக்கு போனாங்க, சில இடங்கள்ல டெபாசிட் இழந்தாங்க போன்ற விஷயங்களை கடந்து அவர் சட்டப்பேரவை தேர்தலில் அதே இந்துத்துவ மனநிலை இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க முடியாதுங்கிறதுனால திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களுக்குள்ள இருக்குங்கிற காரணத்தினால அவங்க அதிமுகவுக்கு தான் போடுவாங்கன்னு அவர் நம்பணும். அவர் நம்பினார்னா நிற்க முடியும். அந்த கிரவுண்ட்ல அவர் நின்றார் என்றால் கொஞ்சம் வலிமையாக 2வது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நல்ல நல்ல பொசிஷன்லயும் அதுல நிற்க முடியும். கிரெடிபிலிட்டி இருக்கும். 60 சீட் 66 சீட்டு கிடைக்கலன்னாலும் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அத்தனை சீட்டோட கிரெடிபிள் பொலிட்டிக்கல் லீடராக அவர் இருக்க முடியும். ஆனா மீண்டும் பாஜகவோட கூட்டணி அல்லது விஜய் மாதிரியான புதிய கட்சிகளோட கூட்டணின்னா அவர் தன் மேல நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகிறாரோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தான் கொடுக்கும். பட் அவங்க தாட் ப்ராசஸ் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை திமுகவை எப்பாடுபட்டாலாவது கீழே பதவியிலிருந்து கீழே இறக்கிறணும் அப்படின்னு ஒரு முடிவோடு அவர்கள் வேலை செய்தால் எல்லா பெரிய கூட்டணி அமைப்பதற்கு முயற்சி செய்யலாம். ஆனா இன்டர்னல் கான்ட்ராடிக்ஷன்ஸ் அதுக்குள்ள இருக்கு. அதனால அந்த கூட்டணி எளிதாக அவங்க சொல்ற மாதிரி, தமிழிசை சொல்ற மாதிரி அல்லது வேறு சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்ற மாதிரி அந்த ஈக்குவேஷன்ஸ் எளிதாக அடைய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நீங்க சொன்னீங்க கான்பிடன்ஸ் வேணும், கிரெடிபிலிட்டி வேணும் அப்படின்னு சொன்னீங்க. பட் அது மெல்ல மெல்ல இபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு கான்பிடன்ஸும் கிரெடிபிலிட்டியும் குறையுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு ஆரம்பிச்ச விமர்சனங்கள் இன்னைக்கு கரப்பாம்பூச்சி அப்படிங்கிற அளவுக்கு நிக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து பேசுறாங்க. அவங்க கிட்டயே ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரியல. கட்சி கட்டுப்பாடை எடப்பாடி கையை விட்டு மெதுவாக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கட்சி கட்டுப்பாடு முழுக்க முழுக்க போகுதுன்னு நினைக்கலனாலும் அந்த இறுக்கம் பிடியின் இறுக்கம் தளருது அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. ஏன்னா இன்னும் இருக்காங்க, இவ்வளவு நாள் பழகிய காரணத்தினால இருக்கிறாங்க, வேறு சில காரணிகள்னால இருக்கிறாங்க. ஆனா ஒரு நேரடி முரண்பாடு பிஜேபியோட வருது அப்படின்னு ஒரு நிலை வந்தால் அந்த பிஜேபி பக்கம் போனா தங்களுடைய தலை தற்காலிகமாகவாது தப்பித்துக் கொள்ளும் அப்படிங்கிற சிந்தனை கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்பவும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்பவும் சர்வைவ் ஆக முடியும். அதனால அவங்க போல்டா நின்னா பரவாயில்லன்னு திமுக அதிமுக அப்படிங்கிற லெவலோட தமிழ்நாடு அரசியல் களம் முதல் 2 இடங்களை பிடிச்சிட்டு இருந்ததுன்னா இன்னும் தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி நகர முடியும். வேறு சில அவசியம் இல்லாத பிரச்சனைகள்ல கவனம் போகாமல் தமிழ்நாடு ஒரு பாதையில போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்கிறதையும் நான் அன்றாடம் பேசி பழகும் போது புரிந்து கொள்கிறேன். அதனால ஆனா அதிமுகவுக்கு அந்த சூழல் இருக்குதா, அவங்க அந்த மாதிரி கான்பிடன்ஸுக்குள்ள வர்றாங்களாங்கிறது எனக்கு தெரியல. இப்போ அதாவது இந்த ஒரு வாரம் திமுக கூட்டணியில இருந்து ஆட்கள் வருவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு உறுதியாக விசிக தலைவர் திருமாவளவனுடைய அறிக்கைக்கு பிறகு இவங்களுடைய டோன் கொஞ்சம் இறங்கி போய் எதிர்த்து தரப்புல இருக்கக்கூடியவங்க திரும்பவும் தங்களுடைய செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் போனாலும் பரவாயில்லை, தேர்தலில் ஒரு கன்சிடரபிள் இடங்களை பெற வேண்டும், அதனால பிஜேபியோட போயிருவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா, பிஜேபியோடவோ விஜயோடவோ போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது அப்படின்னு பாக்குறேன். ஆட்சியை மாற்றும் அளவுக்கு வலிமையாக ஒரு அணி இல்லை என்றாலும் கூட இந்த 60 சீட்டு 50 சீட்டுங்கிற ஒரு கணிசமான இடங்களை வெல்வதற்காகவாவது, ஆட்சிக்கு வரவே முடியாதுங்கிறது தெரிஞ்சாலும் கூட ஒரு 50 இடங்கள் 40 இடங்கள் பெற்று அதிமுக எதிர்கட்சியாக இருப்பதற்காகவாவது ஒரு கூட்டணி தேவை, அதனால அதுக்கு சில சமரசங்களை செய்து கொள்ளலாம் அப்படின்ற முடிவுக்கு ஒருவேளை எடப்பாடி வந்திருக்கிறாராங்கிறதும் ஒரு கேள்வியாக எனக்குள்ள இருக்குது.
பாஜகவுடன் எடப்பாடி கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரே தடையாக இருக்கக்கூடியவர் திரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்றாங்க அவருக்கு பாஜகவோட கருத்து முரண்பாடு எதுவும் கிடையாது, அண்ணாமலையோட இருக்கக்கூடிய அந்த பர்சனல் டிஃபரன்சஸ்னாலதான் இவர் கூட்டணியை விட்டு வெளியில வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையும் ரீசெண்டா ரங்கராஜ் பாண்டேக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல ரொம்ப தெளிவா சொல்றாரு, 2026 தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திராவிட கட்சி கணிசமாக அவங்களோட வாக்கு வங்கியை இழந்துருவாங்க, 20% கீழே வந்துரும், 2031ல ஒரு திராவிட கட்சி இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு கான்பிடென்டா பேசுறாரு. அப்ப அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு சமரசமோ இல்ல இந்த கூட்டணியோ பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போறாங்க? இபிஎஸ் முக்கியமா அண்ணாமலை முக்கியமா அப்படின்னு பார்த்தா பிஜேபி என்ன முடிவு எடுக்கும்னு நினைக்கிறீங்க? அது இரண்டுமே முக்கியம் என்பதை அவர்கள் நிகழ்த்தி கொள்வார்கள்னு நினைக்கிறேன். அவங்க செஞ்சுக்குவாங்க. அண்ணாமலையை தற்காலிகமாக வேறு ஏதாவது பணிகளுக்கு கூப்பிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க இந்த கூட்டணியை வச்சுட்டு இந்த தேர்தலை நடத்திக்கலாம், அதுல அதிமுக அசம்பிளிக்குள்ள போறதுக்கு தேவையான வேலைகளை செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே சமயத்துல அண்ணாமலையையும் சமாதானப்படுத்தி வேறு பணிகளில் ஈடுபட வைக்கலாம். அண்ணாமலை சொல்ற மாதிரி ஒரு முடிவுகளுக்கு பாஜக போகுமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்கு. தனியாக போட்டிடுறது அப்படின்னு போறதுக்கு அவங்க போவாங்களான்னு தெரியல. மக்களவை தேர்தல் மாதிரி அந்த கூட்டணி கட்சிகளோட போனா போதும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மக்களவை தேர்தலில் இருந்த மாதிரி இப்போது இந்த அணிக்குள்ள இருக்குமாங்கிறதும் சந்தேகத்துக்குரியது. அவங்க அதிமுகவோட போறதுக்கு தயாரான மாதிரி தான் தெரியுது, அல்லது விஜயோட போறதுக்கு தயாரான மாதிரி தான் தெரியும். அன்புமணி 2 நாள் முன்னால ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு, 2026ல கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதுல பாமக ஒரு பங்கு வகிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவங்களோட கணக்கு என்னன்னு புரியல. டாக்டர் அன்புமணி சொன்னதுக்கு முந்தின நாள் டாக்டர் ராம்தாஸ் அந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஒளிவில கால அந்த மாதிரி அந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிறத கோட் பண்ணியிருந்தாரு. அதுவும் கவனத்திற்குரியதாக இருக்கு. அவர் அதுக்கு வேறு காரணங்கள் அடுத்த நாள் சொன்னாரு, அது வேறு விஷயம். ஆனா விஜயை நோக்கியும் அவங்க நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய கால்குலேஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். அவர்களுக்கு ஒரு 10 மாவட்டங்கள்ல கணிசமான செல்வாக்கு இருக்குது. ஏதாவது ஒரு வலிமையான ஒரு கட்சியோட திமுக அல்லது அதிமுகவோட சேர்ந்து இருந்தால் வெற்றியை நம்ம தொட்டுவிட முடியும், வெற்றி கோட்டை தொட்டுவிட முடியும் சில தொகுதிகள்ல. அதனால அதுல நம்ம இப்போ 5 பேர் இருக்கிறதுல இருந்து கூட ஒருத்தர் வந்தாலும் சரி, கூடுதலாக சில இடங்கள் பெற்று அடுத்த சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டா அவங்க சர்வைவலுக்கு எந்த சிக்கலும் இல்லை. நாங்க எடுத்த முயற்சிகள்ல நாங்கள் வெற்றி முகமாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க கேடர்ஸுக்கு சொல்லிக் கொள்ளலாம். அதனால எங்க இடம் கிடைக்கிறது, எந்த கூட்டணியில இடம் இருந்தாலும் அவர்கள் இணைந்து கொள்வார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க ஸ்டேட்மெண்ட் அதுதான் காட்டுது. கூட்டணி ஆட்சியில் இடம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஒவ்வொருவரும் பாஜக சொல்லுது, பாமக சொல்லுது, அதிமுக அதை கடைசியில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. அது எல்லாமே திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடியவர்களை அங்கிருந்து வெளியில கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் நினைக்கிறேன். அதை தாண்டி அதிமுகவும் மனமுவந்து அந்த முடிவுகளுக்கு எல்லாம் வர்றாங்கன்னு சொல்ல முடியாது. மக்கள் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ வேற வழி கிடையாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். மக்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை கொடுக்காமல் இருந்தால் மட்டுமே தான் அந்த பிரச்சனை வருது. அது இல்லாத வரைக்கும் அது ஒரு முழக்கமாக இந்த தேர்தலுக்குள்ள வருவது பொருத்தமற்றது அப்படின்னு நினைக்கிறேன். கூட்டணி ஆட்சி தான் வேணும், அவசியம், அதுதான் நல்லது, ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி வருவதில் பொருளே இல்லை. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையின் அடிப்படையில தேர்தல் நடத்தணும். அதுல வரக்கூடிய ரிசல்ட்ல கூட்டணி ஆட்சி அமையணும். கருத்தொற்றுமையை உருவாக்காமல் எந்த பிரச்சனையையும் நம்மால முன்னெடுத்து போக முடியாதுன்ற ஒரு ரியல் ஜனநாயக பண்போடு கூடிய ஒரு அரசியல் சூழல் வந்தால் அப்போது இதெல்லாம் எளிதாக நடக்கும். அந்த தேர்தல் முறைக்கு மாறாமல் இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள நாம இருக்கிற வரை தமிழ்நாட்டுக்குள்ள அது சாத்தியமானு தெரியல. அது இந்த சிஸ்டத்துலயும் சாத்தியம்.
அந்த அளவுக்கு பிராக்மெண்ட் ஆகல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களம் வந்து பிராக்மெண்ட் ஆகல. இன்னும் தென்முனையிலிருந்து வடமுனை வரைக்கும் 2 பிரதான கட்சிகளுக்கு வலிமையான கிளைகளும் அமைப்புகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால அவ்வளவு எளிதாக அந்த அந்த சிஸ்டத்தை உடைக்கிறதுக்கு இன்னும் காலம் கனிந்து விடவில்லை. அதனால இப்போது கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்பது எல்லாமே இப்போது வெறும் முழக்கமாக மட்டுமே நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு வந்து இது ஒரு கேக் வாக் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அந்த கான்பிடன்ஸ் வந்து முதல்வர் கிட்டேயும் தெரியுது. மேடைக்கு மேடை அவர் சொல்றாரு, இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, 2024 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நம்ம ஜெயிச்சு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்குமே ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கத்தான் செய்யும். திமுக அரசு மேலேயும் பல அதிருப்திகள் மக்களிடையே இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு தெரியுது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பாசிட்டிவா என்னென்ன விஷயங்கள் அமையும், நெகட்டிவா என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில அவர்கள் செயல்படுத்தியிருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க பலன் தரக்கூடிய, அனைத்து மக்களுக்கும் பலன் தரக்கூடிய திட்டங்களாக கலைஞர் உரிமை தொகை, விடியல் பயணம், கல்லூரி அரசு பள்ளி மாணவர்கள் கல்லூரியில சேர்ந்தால் மாதம் 1000 ரூபாய், அந்த திட்டங்கள், இது எல்லாமே யூனிவர்சல் அப்பீலோட உள்ளது கிட்டத்தட்ட. அந்த அந்த திட்டங்கள் வந்து அரசுக்கு மிகப்பெரிய நற்பெயரை கொடுத்திருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மை. அது தவிரவும் எளிய மக்களோடு இரண்டரை கலந்து பழகிற மாதிரியும், அவர்கள் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவதற்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டத்தை அரசு கொடுக்கிற மாதிரியும் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதனால ஒரு கெமிக்கல் சேஞ்ச் கூட நடக்கலாம் சமூகத்துல. பழைய மாதிரி அதிமுகவுக்கு இவர்கள் வாக்குகள், திமுகவுக்கு அவர்களுடைய வாக்குகள்னு இருந்த சூழல் வந்து இப்போ மு.க. ஸ்டாலின் தலைமையேற்றதற்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களத்துல சில மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு பொசிஷனல் அட்வான்டேஜ் இந்த ஆட்சியினுடைய காரணமாக வரக்கூடிய நல்ல பெயர் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சில செக்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை. நிதி பற்றாக்குறை அவர்கள் கையையும் காலையும் கட்டி போட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மைதான். அந்த இடத்துல அதிருப்தி இருக்கு. ஆனா அந்த அதிருப்தி வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அதிருப்தியாக இருக்குது. அதை கன்வின்ஸ் பண்ண முடியும் அந்த தொழிற்சங்க தலைவர்களால, எம்ப்ளாயிஸ் அதுல கன்வின்ஸ் பண்ண முடியும். இது எல்லாமே சூழல் மாறும்போது இது எல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதோட அவங்கள இந்த அதிருப்தியை குறைத்து விட முடியும். இல்லை என்றாலும் அரசியல் புரிந்து கொண்ட அந்த எம்ப்ளாயிஸ், ஊழியர்களும் தொழிலாளர்களும் அரசியல் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறதுனால அவர்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பரந்த அரசியல் நன்மைகளுக்காக திமுகவுக்கு வாக்களிப்பதை தவிர்த்து விட முடியாது அப்படிங்கிற புரிதலோடவும் வாக்களிப்பார்கள். அதனால அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்றது ஏற்கனவே திமுக கூட்டணிக்கு வெளியில இருக்கக்கூடிய எதிர்ப்பு வாக்குகள் தான் அவர்களுக்குள்ள சுத்தி சுத்தி வரும். அந்த குரல்கள் தான் ஓங்கி ஒலிக்குமே தவிர எளிய மக்களிடம் அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற உந்துதல் வராது அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். ஒரு பக்கம் விஜய வந்து பாஜக தான் வந்து இயக்குறாங்க, பின்ன இருந்து இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. இன்னொரு பக்கம் இங்க வந்து அதிமுகவோட கூட்டணி அமைக்கவும் முயற்சி பண்றாங்கன்னு பாக்குறோம். இப்படி திமுகவுக்கு எதிரான இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து இப்படி இரண்டா பிரிக்கிறது வந்து திமுகவுக்கு தானே அட்வான்டேஜா முடியும். அப்போ இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிறது? விஜய வந்து பாஜக இயக்குது அப்படின்னு நினைக்கலாமா, இல்ல இது முன்முனை போட்டியாக மாறும் 2026ல நினைக்கிறேன்? அதாவது பிரதான இலக்கு வந்து திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவது அப்படிங்கிறதாக இருக்கலாம் அவர்களுக்கு. ஆனா அந்த ப்ராசஸ்ல வந்து என்னை நான் முற்றிலுமாக இழந்து விடக் கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அவர்கள் விரும்புகின்ற அணிச்சேர்க்கைக்கு உதவாமல் போய் தனித்தனியாக நிற்க வேண்டிய கட்டாயம் வரலாம். அப்போ யார் உறுதியாக எதிர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க, அந்த அளவுக்கு போதும், நம்மால முடிஞ்சா நம்ம அந்த இடத்தை பிடிப்போம் அப்படிங்கிற அட்டம்ப்டாக அதை அவங்க செயல்படுத்தலாம்.
அவங்க அந்த மாதிரி போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நடிகர் விஜய் எங்களுக்கே தனிப்பெரும்பான்மையை மக்கள் கொடுத்து விடுவார்கள், இருந்தாலும் எங்களை நம்பி வந்த கட்சிகளுக்கு நாங்கள் அதிகாரத்தில் பங்களிப்போம் அப்படின்னு தான் சொன்னார் அவர் கூட்டத்துல. அப்போ அவருக்கு தனியாக நிற்கிறது கூட சிறு கட்சிகளோட தேர்தலை எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரு 150 இருந்து 175 இடங்கள் வரைக்கும் அவர் போட்டியிடுவதும் மீதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் தான் அவருடைய நோக்கமாக இருக்கும் சூழல்ல அதிமுகவும் அதே மாதிரி திட்டத்தோட தான் அணுக முடியும். அவங்க அதற்கு குறைவாக அவங்களால நிற்க முடியாது. அதனால அவங்க 2 பேரும் சேரணும்னா விஜய் ரொம்ப விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த நிலைக்கு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால அந்த 5 கட்சிகள் இருந்ததுன்னா அந்த 5 கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அணி அமைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஏடிஎம்கே ஓட்டு பேங்க தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய்னா இன்னொரு பக்கம் பிஜேபி அப்படின்னு பாக்குறோம். இந்த சூழ்நிலையில எடப்பாடி என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கறதான் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி இன்னும் 1.5 வருஷம் டைம் இருக்கு, இதுக்குள்ள பல விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். பல விஷயங்கள், பல கருத்துக்களை இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி டாக்டர்.